ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சேரனை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சேரன் இன்னமும் கிடச்சிருக்க மாட்டார். இதனால எல்லாருமே ரொம்ப ஃபேமிலியே சோகமாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. சேரனோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை சேரன் கூட வேலை பார்க்குற ஒரு ஹிந்திக்கார பையன் இருக்கான்ல அனீஸ்ன்னு சொல்லிட்டு, அவனோட தங்கச்சி கூட ஓடி போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ணன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. அண்ணனை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்றது சோழன் அவங்க அப்பாவை திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் திரும்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துல போய் விசாரிப்பாங்க. அந்த ஹிந்திக்கார ஃப்ரெண்டுக்கிட்டையும் போய் விசாரிப்பாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் விசாரிச்சதுக்கப்புறம் தான் உண்மையே சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு உண்மையை சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் நல்ல வேலை அண்ணன் கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சோழனுக்கு நிம்மதியாக இருக்கும். சேரனை பார்க்கறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா சோழன் அந்த ஹிந்திக்கார பையன் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சேரன் உட்காந்து அந்த ஹிந்திக்கார ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இல்லாமல் தம்பிங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களேப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்கள விட்டுட்டு வர. ஆனால் என்னை தேடிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் போக போக பழகிரும். அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. நான்லாம் இல்லாமல் அவங்க நல்லா இருந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமாக சொல்லுவார். அதுக்கப்புறம் சேரனை சோழன் திட்டுவார். நீங்கள் இல்லாமல் நான் எப்படி எங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், எப்படி நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் எங்களை விட்டுட்டு போயினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஸோ எப்படி எல்லோரும் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சேரன் திரும்ப கிடச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.